ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். புராண கதைகளிலும் சரி, இதிகாச கதைகளிலும் சரி, நாரதர் இல்லாத கதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. கலகங்கள் மூட்டி பிரச்சனைகளை உருவாக்கி இறுதியில் அனைவருக்கும் நல்லதை ஈட்டித் தரும் ஒரு சிறப்பான கதாபாத்திரம் இந்த நாரதர்தான். அப்படி திருமாலின் தீவிர பக்தரும் உலகங்களுக்கும் காலத்தை கடந்து பயணிக்கும் சிறப்பை பெற்றவருமான இவர் ஒருமுறை பெண்ணாய் மாறிப்போனதாகவும் அதனால் 12 பிள்ளைகளை பெற்றதாகவும் தேவி பாகவத நூல் மற்றும் நாராயண புராணத்தில் கூறப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றினை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3 உலகங்களுக்கும் நினைத்த நேரத்தில் பயணிக்கும் சிறப்பை பெற்றிருந்த நாரத முனியானவர் ஒருமுறை கையில் வீணையுடன் சப்த சுரங்களையும் இசைத்தபடி சங்கு சக்கரதாரியாம் விஷ்ணு பகவானை சந்திக்கும்படியாய் வைகுண்டம் சென்றாராம். அங்கோ மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்க லட்சுமி தேவியார் கால் அழுத்தி பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அச்சமயமே நாரதரும் நாராயண நாராயண என்று பாடிக்கொண்டே உள்ளே நுழைய அக்குரலை கேட்டதும் மகாலட்சுமியானவள் சட்டென காணாமல் மறைந்தும் போனாளாம். நாரதருக்கோ லட்சுமி தேவியின் அந்த செயலானது சற்றே மன வருத்தத்தையும் வியப்பையும் தந்தது. ஒருவேளை வரவேற்க விருப்பமில்லாதவர் இடத்தில் வந்து விட்டோமோ என மன வருத்தம் கொண்டபடியே அவர் திரும்பிச் செல்லவும் எத்தனித்தார். ஆனால் அதற்குள் பரந்தாமன் கண் விழித்து, வாரும் நாரதரே, வந்த காரியம் என்னவோ என்று கூறி அழைக்க தயங்கிக் கொண்டே உள்ளே சென்ற நாரதர் எதற்கு என்று கேட்டுவிடலாம் என எண்ணம் கொண்டு விஷ்ணு பகவானிடம், முகுந்தனே, நான் துஷ்டனும் அல்ல, பாவியும் அல்ல, அசுரனும் அல்ல, அரக்கனும் அல்ல. நான் ஒரு பிரம்மச்சாரி. கோபத்தையும் மாயையையும் வென்றவன் நான். இப்படிப்பட்ட நான் அருகில் வருவதைக் கண்டு லட்சுமி தேவியார் ஏன் மறைந்து போனாள்? அப்படி என்னை கண்டு அவள் ஒளிய வேண்டிய அவசியம்தான் என்னவோ என்று கேட்க அதற்கு பகவானோ, இல்லை நாரதரே, அவள் உம்மை கண்டு ஓடி ஒளியவில்லை. மணமான பெண்கள் வேறு ஆடவருக்கு முன் தன் கணவன் அருகில் இருப்பது என்பது முறையல்ல அல்லவா? அந்த விதியை எண்ணியே தேவி உள்ளே சென்றாள். ஆகவே முனியே, அதை பெரிதுபடுத்தாதேயும். இருந்தும் நாரதரே, நீர் மாயையை வென்றவன் நான் என்று இப்போது என் முன் கூறியது போல மற்ற ஒருவரிடமும் கூறிவிடாதேயும். ஏனென்றால் அந்த அரியும் அயனும் பிரம்மாதி தேவர்களும், ஏன் நீரும் நானும் கூட மாயைக்கு கட்டுப்பட்டவர்களே. அந்த மாயையை ஜெயித்தவன் உலகில் ஒருவனும் இல்லை என்றார். நாரதரோ பகவானின் அந்த இறுதி வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லை பகவானே, நான் அந்த மாயையை ஜெயிக்க வல்லவனே. நீர் வேண்டுமென்றால் என்னை சோதித்து பாரும் என நாராயணருக்கே சவால் விடுத்தார். அதை கேட்டதும் விஷ்ணு பகவானும், ஓ அப்படியா முனியே, சரி வாரும் என்னுடன் என்று கூறிக்கொண்டு தன் வாகனமாம் கருடனை மனதில் நினைத்தார். உடனே திவ்ய பிரகாசங்களுடன் அந்த கருடரும் வாகனமாய் ஓடிவர விஷ்ணு பகவான் அதில் நாரதரையும் ஏற்றிக்கொண்டு பல வனங்கள், ஆறுகள், பட்டணங்கள், ஆசிரமங்கள் கடந்து கன்னியா குப்ச எனும் பெயர் கொண்ட தேசத்தை வந்தடைந்தார். அங்கு பிரகாசிக்கும் ஒளியுள்ள தாமரைகளால் நிறைந்த தடாகம் ஒன்றும் இருந்தது. அந்த தடாக கரையில் இறங்கிய நாராயணர் நாரதரிடம், முனியே, இந்த திவ்யமான தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அதன் பின் நாம் நகர் நோக்கி பயணிக்கலாம். வீணையை கொடும், முதலில் நீர் சென்று தூய்மை பெற்று வாரும், பின் நான் வருகிறேன். அதுவரை அருகிருக்கும் இந்த மர நிழலில் நான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அப்படியே நாரதரும் வீணையை கொடுத்துவிட்டு அந்த தீர்த்தத்தில் இறங்கி முதலில் கை கால்களை அலம்பிவிட்டு அப்படியே சிகை முடித்து ஆசமனம் செய்து தர்ப்பை பவித்திரம் தரித்து கொண்டு குளித்துவிட்டு கரையேறினார். என்ன ஆச்சரியம்! அப்போது அவர் சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஒரு பெண்ணாய் உருமாறி போயிருந்தார். ஆச்சரியம் கொண்ட அவர் சற்று முற்றும் நோக்க அவருக்கு அனைத்தும் மறந்து போயிருந்தது. அப்படி பெண்ணாய் போன நாரதர் தான் யார், எங்கிருந்து வந்தோம், இது எவ்விடம் என புரியாமல் குழம்பி போய் நின்றிருந்த அச்சமயத்திலே அந்நாட்டின் மன்னனாம் காலத்துவஜன் எனும் பெயர் கொண்ட மன்னன் ஒருவன்
தன் பரிவாரங்களுடன் அவ்விடத்திலே எதேச்சையாக வந்து சேர்ந்தான். வந்தவன் கரையேறி நிற்கும் பெண்ணாய் உருமாறிய நாரதரைக் கண்டு, கல்யாண சுந்தரியே, நீ யார்? யாருடைய மகள் நீ? தேவதையா, அப்சரசா, நாகக்கன்னியா, கந்தர்வியா? பெண்ணே, யார் நீ? உன்னை போன்ற அழகியை நான் இதுவரை கண்டதில்லை. அலங்கரிக்கப்பட்டவளே, நீ திருமணம் ஆகாதவள் என்றால் என்னை மணந்துகொள். நீ இங்கு தனித்திருக்க காரணம் என்னவோ என மீண்டும் மீண்டும் கேட்டான். அதற்கு அவளோ, மன்னன் சொல்லியதையெல்லாம் கேட்டு நன்றாய் மனதிலே யோசித்துவிட்டு, அரசே, நான் இன்னார் பெண் என்பதை அறியவில்லை. எப்படி இங்கு வந்தேன் என்பதும் எனக்கு புரியவில்லை. இது பிரம்மன் விதித்த விதி போலும். ஆதரவில்லாத நான் இனி இங்கு தனித்திருந்து என்ன பயன்? நீர் தர்மம் தெரிந்த மன்னன் என்றால் இந்த அபலைக்கு நல்லது ஈட்டுவது யாதோ அதை செய்யும். என்னை ரட்சிப்பதற்கு தாய் தந்தையரோ இரத்த பந்தங்களோ இல்லை போலும் என்றாள். காலத்துவஜனும் உடனே, கவலைப்படாதே பெண்ணே, நான் உனக்கு இனி எல்லாமுமாய் இருக்கிறேன் என்று கூறி தன் சேவகர்களிடம், வீரர்களே, இப்பெண்ணை முத்துச்சரங்களாலும் வெண்பட்டுக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் ஏற்றி அரண்மனை கொண்டு வாருங்கள் என ஆணையிட, அரண்மனை வந்து சேர்ந்த அவளுக்கு சௌபாக்கிய சுந்தரி எனும் பெயர் சூட்டி அனைத்து சுப லக்கினங்களும் கூடிய தினத்தன்று அவளை திருமணமும் செய்து கொண்டான். இப்படியாய் முன்ஜென்ம நினைவற்று பெண்ணாய் மாறிப்போன சௌபாக்கிய சுந்தரி எனும் பெயர் கொண்டு வாழ்ந்த அவள் அப்போதிலிருந்து, நானே அரசனின் பத்தினி, நான் தான் இந்த நாட்டின் பட்டத்து மகாராணி, இறைவன் எனக்கு வகித்த வாழ்வு இதுபோலும் என்று எண்ணிக்கொண்டு மன்னனுக்கு பிடித்த மனைவியாய் 12 வருட காலம் வாழ்ந்தாள். பின் 1 வருடம் தவமாய் தவம் இருந்து பிள்ளை ஒன்றை பெற்றாள். மன்னனோ அவளை சந்தோஷத்தால் கொண்டாடி தீர்த்தான். பின் அடுத்ததாய் 2 வருடம் கழித்து 2வது கர்ப்பம், அப்படியே அடுத்தடுத்ததாய் 12 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தாள். சகல சிறப்புகளையும் அடைந்தாள். காலங்கள் கழிந்தன. நாட்கள் செல்ல பிள்ளைகள் திருமணம் செய்து பேரப்பிள்ளைகளையும் பெற்று வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவித்தாள். அஞ்சத்தக்க நிகழ்வுகள் எதுவும் அவளுக்கு நடக்கவில்லை. ராஜபத்தினி, புண்ணியவதி, பதிவிரதை என்றெல்லாம் கூட சிறப்பும் பெற்றாள் அந்த சௌபாக்கிய சுந்தரி. அப்படி இருக்கையிலே ஒரு நாள் தூர தேசத்து மன்னன் ஒருவன் கன்யாகுப்ஜ நாட்டை படையெடுத்து வர, அந்த போரிலே தன் கணவனை மட்டும் தவிர்த்து பிள்ளைகள், அவர்களின் பிள்ளைகள் என அனைவரையும் மொத்தமாய் பறிகொடுத்தாள் அந்த அபலை பெண். அன்று அழுது புலம்பி போர்க்களம் புகுந்த அவள் தன் மக்கள் அனைவரும் பிணமாய் கிடப்பதைக் கண்டு சோக சகரத்தில் மூழ்கி அழுதாள். தெய்வத்தால் வஞ்சிக்கப்பட்டேனே என கூறி கதறியும் துடித்தாள். அப்படி இருக்கையிலே அங்கே விஷ்ணு பகவானானவர் ஒரு முனிவர் போல உடை தரித்து அழுது கொண்டிருக்கும் அவள் அருகிலே வந்து, பெண்ணே, ஏன் அழுகிறாய்? யார் நீ? இந்த பிள்ளைகள் எல்லாம் யாருடையவர்கள்? உன் பிள்ளைகளா இவர்கள் அனைவரும்? இவர்கள்தான் இறந்து போனார்களே. அப்படி இருக்க நீ அழுது இனி என்ன பயன்? எழுந்திரு. இறந்த இவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமாயின் அவர்களுக்கு பிதிர்க்கடன் செலுத்த வேண்டும். செய்த பின் வெளியே உள்ள தீர்த்தத்தில் சென்று நீ ஸ்நானம் பண்ணு. உன் முன்ஜென்மத்தில் பிறந்து இறந்த உன் பிள்ளைகள் எத்தனை பேரோ, அதையெல்லாம் எண்ணி அழுவது வீண் பெண்ணே. வா, வந்து ஸ்நானம் செய்து இவர்கள் சொர்க்கம் அடைய வழி செய் என்று கூற, அவ்வாறே மன்னனும் அதையே வழிமொழிய சௌபாக்கிய சுந்தரி அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழும்பினாள். எழும்பியதும் தன் பழைய உருவமாம் புருஷ உரு, நாரத உரு அவளுக்கு வந்துவிட்டது. அதை கண்டதும் அருகில் நின்ற மன்னனோ அதிர்ந்து போய், சௌபாக்கியவதியே, நீ எங்கே போனாய்? இந்த முனிவர் யார்? நீரில் மூழ்கிய நீதான் முனியாகிப் போனாயா? இது எப்படி சாத்தியம்? பெண்ணே, நீ இல்லாமல் நான் வாழ்வது எப்படி? உன்னை மீன் தின்றதா, இல்லை வருணன் கடத்தி போனானா, இல்லை பிள்ளைகள் போன இடத்திற்கே போகிறேன் என என்னை விட்டுவிட்டு நீ சொர்க்கம் சென்றாயா? நான் படும் துன்பத்தை நீ அறிவாயா? எனக்கு இனி என்ன கதி என்று கூறி புலம்பி அழுதான். அப்படி அழும் அவனைக் கண்டு முனி உருவில் இருந்த விஷ்ணு பகவானோ, மன்னா, இப்படி நீ வீணாய் அழுவது முறையல்ல. உன் மனைவி யார்?
அவள் தாய் தந்தையர் யார் என்பதை நீ அறிந்ததில்லை. அவர்களை இதுவரை நீ கண்ணால் கண்டதும் இல்லை. அவளை இந்த குளக்கரையில்தான் முதலில் கண்டாய் நீ. இப்போது எங்கிருந்து அவளை பெற்றாயோ அங்கேயே அவள் தொலைந்தும் போனாள். எல்லாம் காலத்தின்படி நடக்குமே ஆயின் உன்னாலும் என்னாலும் மற்றவராலும் எதையுமே மாற்ற முடியாது. போ, உன் வீட்டிற்கு போ. உன் மறைந்து போன மனைவியான இந்த உத்தம பத்தினி எப்படி வந்தாளோ அப்படியே போய்விட்டாள் என்று நினைத்துக்கொள். சுகமும் துக்கமும் மாறி மாறி வருபவையே. ஆகையால் நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்து. விருப்பத்தோடு இனி ஆட்சி செய். அதுவும் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை அனைத்தையும் தானம் செய்துவிட்டு யோகம் செய். மானிட தேகம் என்பது ஒரு கணத்தில் அழிந்து போகும். அது அனித்திய தன்மை கொண்டது. ஆகவே அரசனே, எதை குறித்தும் துக்கியாதே, அனைத்தையும் ஏற்றுக்கொள் என்று கூறி வழி அனுப்பினார். அப்படியே அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் சென்ற பின் ஒன்றும் விளங்காமல் கரையேறி வந்தார் நாரதர். அங்கே எதிரே விஷ்ணு பகவானானவர் கையில் வீணையுடன் நாரதருக்காய் காத்து கொண்டிருந்தார். அவர், வாரும் நாரதரே, எவ்வளவு நேரம் நீராடுவீர்? நான் எவ்வளவு நேரம் உமக்காய் காத்து கொண்டிருப்பது என்றார். அதை கேட்டு மேலும் அதிர்ச்சி கொண்ட நாரதரை நோக்கி விஷ்ணு பகவான், என்ன நாரதரே, மாயையின் ஆற்றலை கண்டீரா? முழுதாய் அதை அனுபவித்தீரா என்று கேட்க, நாரதரோ, பகவானே, நீரில் மூழ்கினேன், கற்ற ஞானங்களை மறந்தேன், பூர்வ ஜென்மத்தையும் தொலைத்தேன், பெண் உரு பெற்றேன், அநேகவித சுக துக்கங்களை அனுபவித்தேன். இன்று எல்லாம் நீங்க பெற்று மீண்டும் பழைய உரு கொண்டேன். இதுதான் மாயையா? எதுவும் எனக்கு புரியவில்லை. எனக்கு நீரே இதை விளக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே விஷ்ணு பகவானும், ஆமாம் முனியே, எப்படி ஒருவன் இரவில் சொப்பனத்தால் பீடிக்கப்படுவானோ அதுபோலவே உம்மையும் இதுவரை மாயை பீடித்திருந்தது. கனவில் வரும் நிகழ்வுகள் எப்படி எழும்பிய பின் நினைவில் இருக்குமோ, நிஜமானது எப்படி கனவில் அறியப்படாமல் இருக்குமோ, அதுபோல நீர் இதுகாலமும் தீர்த்தத்தில் மூழ்கி கனவாய் நாரத வாழ்வை மறந்து ஸ்திரீ உருவம் பெற்று அவ்வாழ்க்கையில் ஒன்றிப்போனீர். மாயையால் ஆள்கொள்ளப்பட்டு நிஜத்தை மறந்தும் போனீர். எப்போது தீர்த்தத்திலிருந்து வெளிவந்தீரோ அப்போது நிஜத்தை புரிந்து கொண்டு கூடவே கனவாய் கடந்த காலத்தையும் அறிந்தும் கொண்டீர். இதுதான் மாயை. பிரம்மையே மாயை. அந்த மாயையே ஏமாற்றம். எது இல்லையோ அது இருக்கின்றது போன்ற நிலையில் இருப்பதுதான் உண்மையில் மாயமாகும். உறக்கத்தில் நாம் காணும் கனவுகள் யாவும் சில நிமிடமே, ஆனால் அது பல காலம் நடப்பதாய் தோன்றும். அப்படியே நீரில் மூழ்கி எழும்பும் அந்த கன நேரத்தில் உம்முள் தோன்றிய அந்த மாயையே உம்மை பல ஆண்டுகளாய் கனவில் வாழ வைத்தது. விழிக்கும் வரை காணும் கனவு நிஜமாகத்தான் தோன்றும். விழிப்புணர்வு பெற்றாலே நிஜம் புரியும். அப்படித்தான் நீரும் கரை ஏறியதும் உணர்வு பெற்றீர். இப்படியான இந்த மாயைகள் எம்மையும் விட்டதில்லை, மும்மூர்த்திகளையும் விட்டதில்லை, முனிவர்களையும் விட்டதில்லை. சுகமும் துக்கமும் குணமும் பலமும் எல்லாம் மாயையே. மாயையை வென்றவன் ஒருவனும் இல்லை என விளக்கமளித்தார் விஷ்ணு பகவான். அது கேட்ட நாரதரும் அப்படியே மாயை குறித்து தெளிவு பெற்று, நான் மாயையை வென்றவன் அல்ல எனும் உறுதி பெற்று நாராயண நாராயண என கூறிக்கொண்டே வேறு உலகம் பயணிக்க ஆரம்பித்தார். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல மாயை குறித்தான தேவி புராண கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.